ஹே கைஸ், நான் உங்கள் கிகி தமிழா. நீங்கள் உங்கள் காருக்கு 3000 ரூபாய்க்குள்ள ஒரு சூப்பரான டேஷ் கேம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோவில் தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கியூபோட ப்ரோ எக்ஸ் டேஷ் கேம் இருக்குது. ஸோ இந்த டேஷ் கேம் கொஞ்ச நாளாக நான் என்னோட காரில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் காரில் இந்த டேஷ் கேம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பார்த்துடலாம். நமக்கு ஸ்மார்ட் டேஷ் கேம் ப்ரோ எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கியூபோ பிராண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு ஹீரோ குரூப்லேருந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ குரூப் அப்படின்னு சொல்லி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு ஃபுல்லாக ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்ன ஸ்பெக்ஸ் வேணுமோ நீங்கள் எல்லாமே இங்கேருந்து படிச்சுக்கலாம். 1 TB மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குது, டைம் லேப் சப்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா கியூபோ ப்ரோ ஆப் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு போட்டிருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் நமக்கு கிட்டத்தட்ட 5990 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் 2990 வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. இது மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த பேம்ப்ளெட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கியூஆரை ஸ்கேன் பண்ணி எல்லாமே படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காரோட ஒரு அடாப்டர் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த கார் அடாப்டரில் பார்த்தீங்கன்னா USB-A போர்ட் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு LED நோட்டிஃபிகேஷன் லைட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டேஷ் கேமே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட கியூபோட டேஷ் கேம். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் பக்கத்தில் வச்சுட்டு வேறு என்னெல்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த USB-A to USB Type-C ஒரு பெரிய கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த டக்கின் பண்ணுற டூல் உள்ள பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த டேஷ் கேமில் நம்ம ஒட்டுறதுக்கு இந்த ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே தான் நமக்கு பாக்ஸில் இருக்குது. ஸோ நமக்கு தேவைப்பட்ட எல்லா கண்டென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேஷ் கேமோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட டேஷ் கேம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கியூப் அப்படின்னு போட்டு அந்த சென்சார் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அந்த BIS இதெல்லாம் நமக்கு ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கீழே அந்த பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஹீட்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நமக்கு மைக்ரோ SD கார்டு போட்டும் கொடுத்துருக்காங்க. USB Type-C போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் USB Type-C கொடுத்தது. அதே சமயத்தில் 1 TB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் சைட் டைப்போட எக்ஸ்ட்ராவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு லாக் பட்டன் இருக்குது. ஸோ லாக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு எஜெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக கழட்டணும் தேவையில்லை. கேமராவை கழட்டணும்னா கார்லேருந்து ஜஸ்ட் லாக் பட்டனை கழட்டி இதை மட்டும் கழட்டிக்கலாம். ஹோல்டர் அப்படியே காரில் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் வெளில வரும். ஸோ லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் நம்மளுக்கு கண்டிப்பாக வெளியில் வராது. ஸோ லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே நமக்கு வெளியில் வந்துடும். அண்ட் இது ரொம்ப ரொம்ப சேஃபான மெக்கானிசம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப போர்ட்டபுளாக இருக்குது. ஸோ எடுக்கணும்னா நீங்கள் ஃபுல்லாக எடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் கேமரா மட்டும் நீங்கள் கழட்டிக்கலாம். மெமரி கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த டேஷ் கேமில் நீங்கள் 1 TB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 512 GB மெமரி கார்டு தான் இருக்குது. ஸோ அதை நான் இதில் இன்சர்ட் பண்ணுறேன். ஆனால் 1 TB வரைக்கும் அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்குறது கண்டிப்பாக வேறு லெவலான விஷயம். ஸோ உங்ககிட்ட 1 TB மைக்ரோ SD கார்டு இருந்தால் நீங்கள் 1 TB யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. நம்ம டேஷ் கேமை பற்றி எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் நீங்கள் உங்களோட விண்ட்ஷீல்ட் மேலே கரெக்டாக ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பக்காவாக பார்த்து ஒட்டிக்கோங்க. ஸோ ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வயரிங் பண்ண போகிறோம். ஸோ வயரிங்க்கு நம்மளுக்கு அந்த பெரிய வயர் கொடுத்துருக்காங்களே, ஃபர்ஸ்ட் மேலே இந்த மாதிரி டக்கின் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ஃபுல்லாக டக்கின் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம A பில்லர் வழியாக கொண்டு வர போகிறோம். ஸோ A பில்லர் ஃபுல்லாக நீங்கள் ஜஸ்ட் எடுங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த A பில்லர் வழியாக இதை நம்ம டக்கின் பண்ண போகிறோம். ஸோ டக்கின் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம A பில்லர் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு கீழே நம்மளுக்கு க்ளவ் பாக்ஸ் மூலியமாக அந்த வயர் நம்ம ரூட் பண்ண போகிறோம். ஸோ A பில்லர் இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு A பில்லர் க்ளோஸ் பண்ணுறது. ஆனால் எப்படியோ பண்ணியாச்சு. ஸோ A பில்லர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே க்ளவ் பாக்ஸ் மூலியமாக நம்ம அந்த வயர் எடுத்தாச்சு. ஸோ ஃபுல்லாக இன்விசிபிளாக தான் இருக்க போது வயர் எங்கேயும் நமக்கு தொங்குற மாதிரிலாம் இருக்காது. ஸோ கீழே நம்மளுக்கு நல்லா ரொம்ப பெரிய லென்த்தான வயர் தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் கார் எவ்வளோ பெரிய காராக இருந்தாலும் வயர் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோலேயே அவ்வளோ வயர் நமக்கு மீதி இருந்துச்சு. ஸோ உங்கள் கார் ரொம்ப பெரிய கார் இருந்தாலும் பிரச்சனை இருக்காது.
இப்போ வந்து அந்த அடாப்டர் வந்து இங்கே போட்டுடலாம். நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த ப்ளூ கலர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப்டர் வந்து ஆனாக இருக்கா, ஆஃபாக இருக்கான்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கீழே வந்து அந்த எக்ஸ்ட்ரா வயர்லாம் நம்ம வந்து கட்டிடலாம். எவ்வளோ எக்ஸ்ட்ரா வயர் இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அவ்வளோ பெரிய வயர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து அந்த ஸ்டிக்கர் மேலே வந்து டேஷ் கேமை வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒட்டிடலாம். ஸோ கீழே வந்து வயரிங் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம டேஷ் கேம் எடுத்துகிட்டு மேலே வந்து கரெக்டாக டேஷ் கேம் வந்து சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிள் வந்து ஒட்டிக்கோங்க. டேஷ் கேம் எப்பவுமே இந்த மாதிரி தான் நீங்கள் ஒட்டணும் இந்த மாடலுக்கு வந்து. ஸோ கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து நம்ம பார்த்தாச்சு. அந்த ஸ்டிக்கர் வந்து பிச்சுக்கோங்க, ஒட்டிக்கோங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டபுள் சைட் டேப்பும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் மெஷப் பண்ணிட்டீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒட்டியாச்சு. அந்த டைப் சி கேபிள் வந்து கொடுத்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கேபிளையும் வந்து கனெக்ட் பண்ணால் தான் டேஷ் கேம் வந்து ஆன் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் இருக்குது. இது வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேஷ் கேம் வந்து ஆன் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் டேஷ் கேம் ஆன் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபோனை வச்சு எப்படி பேர் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஐஃபோன் ஒரு ஆண்ட்ராய்டு ரெண்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பெர்மிஷன்ஸ் கேட்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் ஆட் டிவைஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஆட் டிவைஸ் கொடுத்துட்டு நம்ம டேஷ் கேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம டேஷ் கேம் வந்து ப்ரோ எக்ஸ். ஸோ ப்ரோ எக்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டிடெக்ட் பண்ணிடும். ஜஸ்ட் வந்து நீங்கள் எல்லா பெர்மிஷன்ஸ் கொடுத்தாலே போதும். நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேஷ் கேம் வந்து நம்மளுக்கு டிடெக்ட் வந்து பண்ணிடுச்சு. ஜஸ்ட் வந்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த வைஃபைக்கு வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ வைஃபை பாஸ்வேர்ட் வந்து 12345678 நான் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களோட புது டேஷ் கேம் பேர் அதுக்கப்புறம் வைஃபை பாஸ்வேர்டு என்ன வேணுமோ அதை வந்து என்டர் பண்ண சொல்லும். ஸோ நான் வந்து என்டர் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து காட்டும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிக்கலாம். இல்லை நம்ம வீடியோ பார்த்தாலே நம்ம வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க, நம்ம டேஷ் கேம் வந்து நம்ம வந்து செட்டப் பண்ணியாச்சு. இந்த ஆப்பில் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ முடிவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்போட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்களே வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ரொம்ப ஒரு ஈஸியான இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான். ஸோ உங்களால் முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்களே வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பக்கத்தில் வந்து கார் கடையில் போய்ட்டு ஜஸ்ட் ஒரு 500 ருபீஸ் வந்து பே பண்ணேன். அவங்க வந்து எனக்கு 10 நிமிஷத்தில் ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேணா நீங்களே பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்களும் இந்த மாதிரி ஒரு 500 ருபீஸ் கொடுத்து பே பண்ணி இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து முடிச்சுக்கலாம். நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷனுக்கு தேவைப்பட்ட எல்லா விஷயமும் நம்மளுக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் அண்ட் இன்ஸ்டாலேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் கேம் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டேஷ் கேமில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கேமரா குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டேஷ் கேமில் கேமரா குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் கேமில் வந்து நமக்கு 120 டிகிரி வைடான ஒரு 3 மெகா பிக்சல் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களால் வந்து அந்த ஃபுல் ஹெச்டி வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே லைட்டில் வந்து நமக்கு கொடுத்த ப்ரைஸுக்கு நல்ல டீட்டெயில்ஸும் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நமக்கு நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்கு WDR அப்படின்னு சொல்லப்படுற இந்த வைட் டைனாமிக் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வைட் டைனாமிக் ரேஞ்ச் இருக்கிறதா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பீக் சன்லைட்டில் ஓட்டினாலும் சரி உங்களுக்கு வந்து நம்பர் பிளேட் வந்து விசிபிளாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷேடோ ரீஜியன்லேருந்து நீங்கள் லைட்டான ரீஜனுக்கு இல்லாட்டி லைட்டான ரீஜன்லேருந்து ஷேடோ ரீஜனுக்கு ட்ராவல் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே விசிபிளாக இருக்குது. ஸோ டே லைட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜ் வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் கொடுத்த ப்ரைஸுக்கு வர்த்தாக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டே லைட்டில் நம்மளுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப அட்டகாசமாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நைட். ஸோ நைட்டில் வந்து இந்த டேஷ் கேம் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைசிங்காக நம்ம வந்து பே பண்ணுற ப்ரைஸுக்கு இந்த டேஷ் கேம் வந்து நைட்டில் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு நைட் பல்ஸ் விஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, டிஜிட்டலாக நமக்கு வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து பண்ணுது. ஸோ டிஜிட்டலாக நமக்கு வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறதுனால நம்ம வந்து நைட் ஃபுட்டேஜில் கூட நமக்கு வந்து அவ்வளோவா பெருசாக நாய்ஸ் இல்லை. அதே சமயத்தில் நமக்கு வந்து நம்பர் பிளேட்ஸும் விசிபிளாக இருக்குது. அண்ட் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, இதில் வந்து நமக்கு வைட் டைனாமிக் ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நைட்டில் கூட நீங்கள் வந்து ஹை பீமில் வந்து லைட் போட்டால் கூட நமக்கு வந்து நம்பர் பிளேட் எல்லாமே நம்மளுக்கு வந்து விசிபிளாக இருக்குது. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா நமக்கு வந்து கொடுத்த ப்ரைஸுக்கு டே லைட்லையும் நமக்கு வந்து ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்லேயும் ஃபுட்டேஜ் வந்து நமக்கு நல்லா டீசெண்டாகவே இருக்குது. ஸோ நமக்கு வந்து வீடியோ குவாலிட்டியில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. நெக்ஸ்ட் இந்த டேஷ் கேமில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 360 டிகிரி ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம்.
ஆமாங்க, நீங்கள் வந்து டேஷ் கேம் வந்து மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லா டேஷ் கேம்லையும் உங்களால் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் வந்து நீங்கள் அப்படியே வந்து 360 டிகிரியில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கும் போதே திருப்பி வைக்கலாம். ஸோ மவுண்ட் பண்ணிக்கும் போதே நீங்கள் வந்து 360ல் திருப்பிக்கினதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் பேசணும், டக்குன்னு சொல்லி டேஷ் கேமில் பேசணும், இல்லாட்டி ஒரு vlogging மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேஷ் கேம் காருக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து நீங்கள் ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நீங்களும் வந்து vlog மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அதாவது ரோடையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா காருக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு கூட நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களே வந்து இப்போ வந்து அந்த சாம்பிள் வந்து பார்த்துடுவாங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து நீங்கள் சாம்பிள் வந்து பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு 360 டிகிரியில் திருப்பி நம்ம வந்து கார் சைடு வச்சுட்டு என்ன வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோவும் வந்து இந்த கியூபோ ப்ரோ எக்ஸ் டேஷ் கேமில் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆடியோ நம்ம வந்து கியூபோ ப்ரோ எக்ஸில் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம வந்து இன்னொரு சூப்பரான விஷயத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து 360 டிகிரி மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி. ஆமாங்க, இதில் வந்து இன்பில்ட்டாக மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த மைக் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்களே வந்து சாம்பிள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டில் சாம்பிள் பார்த்தீங்க, ரோட்டில் தான் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நமக்கு காருக்குள்ளே கூட ரெக்கார்ட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுது. ஸோ 360 டிகிரி ரொட்டேஷன் வந்து கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்தது வேறு லெவலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டேஷ் கேமில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் குவாலிட்டி. ஆமாங்க, நீங்கள் வந்து 360 டிகிரி ரொட்டேஷன் வீடியோலே பார்த்துருப்பீங்க. மைக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இன்னொரு சாம்பிளும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. தான் ரெக்கார்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ராவா மைக் எதுவுமே இல்லை. ஸோ நீங்களே வந்து கேட்கலாம் மைக் குவாலிட்டியும் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்கு மோஸ்டா யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கார்ல போகும்போது ஏதாச்சும் காருக்குள்ள ரெக்கார்ட் பண்ணணும், ஏதாவது கியூட்டான மூமெண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணும், இல்லை நீங்க vlogging மாதிரி பண்றீங்க, இல்லை நீங்க ஓட்டும் போது ஏதாச்சும் பேசிட்டே ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின் போது ஸோ இந்த 360 டிகிரி நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மைக் குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 360 டிகிரி டர்ன் பண்ற ஃபீச்சர் வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மைக் குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்களே வந்து சாம்பிள் பார்த்துருப்பீங்க. மைக் குவாலிட்டியும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டியில் நம்மளுக்கு வந்து அசத்திருக்காங்க. டே லைட்லையும் சூப்பராக இருக்குது, நைட்லையும் சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேஷனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் போதாதான், நமக்கு வந்து மைக் குவாலிட்டியும் நம்மளுக்கு வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த டேஷ் கேமில் இன்னும் சூப்பரான ஃபீச்சர் ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு சப்போர்ட். ஆமாங்க, மெமரி கார்டு சப்போர்ட் வந்து நம்மளுக்கு 1 TB வரைக்கும் மெமரி கார்டு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நானே பார்த்தீங்கன்னா 512 GB வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா 512 GB தான் என்கிட்ட இருக்கிறதுல ஹையஸ்ட் கார்டு. அண்ட் 512 GB SD கார்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து அந்த மைக்ரோ SD கார்டு வந்து வேலை செஞ்சது. ஸோ உங்ககிட்ட வந்து 1 TB கார்டு இருந்துச்சுன்னா 1 TB வரைக்கும் இந்த டேஷ் கேமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு 3000 ரூபாய்க்குள்ள 1 TB சப்போர்ட் கொடுக்கறதுலாம் கண்டிப்பாக வேறு லெவலான விஷயம். ஸோ நம்ம வந்து கியூபோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். ஃபைனலாக இந்த டேஷ் கேமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் சப்போர்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கியூஓ ப்ரோ அப்படின்னு சொல்லி இந்த ஆப் சப்போர்ட் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன்லேயே பார்த்துருப்பீங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து இந்தியன் மேட் ஆப். ஸோ நமக்கு வந்து எந்த சைனீஸ் ஆப்பும் நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் வந்து போர்ட் பண்ணி ஒரு சைனீஸ் ஆப் வந்து நமக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவே என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நமக்கு வந்து ஃபுல்லாக இந்தியன் ஆப் தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்லேயும் நமக்கு வந்து நல்ல ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்பும் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆப்போட ஒரு ஃபுல் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், உங்கள் கேமரா வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆப் வந்து இப்படி தான் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேமரா மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கேமரா மேலே வந்து நமக்கு கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைவாகவே பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து என்ன ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெக்கார்டாக லைவாக நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். அதே சமயத்தில் ரெசல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு வந்து 1296p வந்து நமக்கு ரெக்கார்ட் வந்து ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து நமக்கு கிளிப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிப்ன்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனியாக வந்து அந்த கிளிப் மட்டும் நம்மளுக்கு வந்து ரெக்கார்டே உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். ஸோ நமக்கு வந்து எப்போவுமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நமக்கு வந்து தனிப்பட்ட கிளிப் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அந்த கிளிப் ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து நீங்கள் ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் வந்து ஆகிடும். ஸோ அதே சமயத்தில் ஸ்னாப் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் வீடியோஸ் இமேஜஸ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோஸ் இமேஜ் வந்து உங்கள் ஐஃபோனுக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஷேர் பட்டன் கொடுத்து சேவ் இமேஜ் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து கேலரிக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து கேலரியில் வந்து வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேலரிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து இமேஜஸ் மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து வீடியோஸ்க்கும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மெமரி கார்டு எடுத்து சிஸ்டமில் போடணும் அதெல்லாம் உங்களுக்கு அவசியமே இல்லை. வயர்லெஸ்ஸாகவே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஐஃபோன் வந்தால் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் பண்ணோம். ஆண்ட்ராய்டில் வந்தால் டேரெக்டாக நமக்கு வந்து கேலரிக்கு வந்து நமக்கு சேவ் வந்து ஆகிடும்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நமக்கு ட்ரிப்ஸ் அண்ட் ரெக்கார்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ட்ரிப்ஸ் அண்ட் ரெக்கார்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா நமக்கு வந்து கேலண்டர் வியூவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாளும் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரிப்பு. ஸோ நீங்கள் காரை வந்து ஆன் பண்ணுறீங்க, அந்த டேஷ் கேம் ஆன் ஆச்சுன்னா அந்த ஒரு ட்ரிப்பும் நம்மளுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்ல, ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் வந்து ப்ளேபேக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ப்ளேபேக் வந்து பண்ணிக்கலாம். மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு டைம் லேப்ஸ் வேணும் அப்படின்னா எந்த டேட்டோட டைம் லேப்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேட்டை ஃபுல்லாக வந்து நமக்கு டைம் லேப்ஸ் மாதிரி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு vloggingலாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து வரும். ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ ரெக்கார்டிங்ஸ், ஆடியோ அலர்ட், அப்புறம் நமக்கு வந்து ஸ்பீக்கர் வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ ரொட்டேஷன் வந்து இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்டி கார்டு ஸ்டோரேஜ். ஸோ நான் வந்து 512 GB கார்டு தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து இன்னும் நமக்கு வந்து 204 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து 1 TB வரைக்கும் இதில் வந்து மெமரி கார்டு வந்து உங்களால் வந்து போட்டுக்க முடியும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு பார்க்கிங் மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் வயரிங்லாம் நீங்கள் வாங்கி ஹார்ட் வயரிங் வந்து பண்ணணும். நான் ஹார்ட் வயரிங் வந்து பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஹார்ட் வயரிங்கும் உங்கள் காரில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது. அதே சமயத்தில் அபவுட் பேஜும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நீட்டாக நம்மளுக்கு வந்து செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கீழே இன்னும் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு பேஜ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் கியூபோட கம்யூனிட்டி, அப்புறம் கியூபோட புது நியூஸ், அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கேலரி இருக்குது. அது ஆப்வியஸ்லி நம்மளோட ஃபுட்டேஜ் தான் இருக்கும். அப்புறம் வந்து நமக்கு ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் புது கியூபோ ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னா இங்கே வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்களே வந்து இந்த ஆப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் ஆப் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக, எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக, அதே சமயத்தை பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ரிச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்பில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸிங். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ பண்ணும்போது இந்த டேஷ் கேமோட ப்ரைஸ் வந்து அமேசானில் 2990 rupees. அப்பப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்டு ஆஃபர்ஸும் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ 2990 rupeesக்கு இந்த டேஷ் கேம் வந்து வர்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 100% வர்த் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 3MP அல்ட்ரா வைடான நமக்கு வந்து அந்த கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட்டேஜ் வந்து ஃபுல் HD ஃபுட்டேஜாக இருந்தாலும் நமக்கு வந்து பக்காவாக இருக்குது. டே லைட்டாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி. அது இல்லாமல் நமக்கு வந்து அந்த WDR சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, நைட் பல்ஸ் விஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு 360 டிகிரி ரொட்டேட்டபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து உள்ளேயும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியிலையும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 TB மெமரி கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3000 ரூபா பட்ஜெட்டில் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ 3000 rupees பட்ஜெட் நீங்கள் வந்து டேஷ் கேம் வாங்கணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த டேஷ் கேம் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டேஷ் கேம் வாங்கணும் அப்படின்னு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அனெக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் இந்த கமெண்ட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.